படம் நல்லா டிஃப்ரெண்ட் கான்செப்ட்டு 80s நடந்தது தத்ரூபமாக எடுத்திருக்காங்க. நல்லா இருந்தது. பசங்களும் நல்லா புதுசாக இருந்தாலும் நல்லா ஆக்ட் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்தது படம். நல்ல ஃபீல் குட் மூவியாக இருந்தது. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப டச்சிங்காக இருந்தது. நான் ஒரு வில்லேஜ் தான், அங்கேருந்து தான் வந்தேன். ஸோ எங்கள் ஊருக்கு போயிட்டு வந்த மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. படமோட விஷுவல் எல்லாமே சூப்பர். அம்மா அப்பாலாம் சொல்லி கேட்டிருக்கேன், இந்த மாதிரி 8 நாள் 4 நாட்கெலாம் நாங்கள் சைக்கிள் எடுப்போம், படத்துக்கு போவோம். அதெல்லாம் இந்த படத்தில் எக்ஸ்பீரியன்ஸே பண்ண முடிஞ்சுது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் அடித்து நகர்த்திட்டாங்க, செம்மையாக இருந்துச்சு. ஓவரால் சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ், கண்டிப்பாக வந்து பார்க்கணும். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல ஃபீல் குட் ஃபிலிம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆசையாக இருந்தது திரும்ப கிராமத்துக்கு போகணுன்னு, என்னையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. வணக்கம், நான் பின்னணி பாடகர் கோல்டு தேவராஜ். இந்த படத்தில் தேராட்டம் போகுதுன்னு ஒரு சாங் வரும், நான் பாடியிருக்கேன் ஜிப்ரான் சார் மியூசிக்கில். படம் வந்து குழந்தைங்க படம், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் குழந்தைங்க படம் வருது. ஸ்டார்டிங் முதற்கொண்டு எண்டு முதல்வரை இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த சம்மருக்கு வந்து ஸ்பெஷல் கொண்டாட்டமாக பெரியவங்கலேருந்து சின்ன பசங்க வரைக்கும் எல்லோரும் இந்த படத்தை பார்க்கலாம். லவ் யூ ஆல். படம் சூப்பராக இருந்துச்சு. சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் நிறைய ஞாபகம் இருந்துச்சு. ஸோ இந்த மே மாதத்துக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு சூப்பர் கொண்டாட்டமாக இருக்கும். ப்ளஸ் பாயிண்ட்னா இந்த ஒரு புது டீமை வச்சு இப்படி ஒரு கதை எடுத்ததுக்கு டேரக்டருக்கு முதல்ல பெரிய வாழ்த்துக்கள். இந்த சைக்கிள் ஓட்டுறதுங்கிறத வந்து எப்படி ஆரம்பத்துலேருந்து இப்போ புது சைக்கிள் வாங்குறவங்களும் வந்து இந்த கதை கொஞ்சம் மெர்ஜ் ஆகும். தேங்க்யூ. படம் சூப்பராக இருந்தது. சின்ன பசங்களுக்கு நல்ல ஒரு இதாக இருந்தது. முன்னேற்றத்துக்கு நல்லா இதாக இருக்குது. சைக்கிள் ஓட்டி நல்லா பழகுறாங்க, அது ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல படம் தான், பட்டு ஸ்டோரி வைஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஃபெஸ்டிவலுக்கெல்லாம் ஆப்ட் ஆகின படம் தான். டைரக்ஷன் எல்லாம் சூப்பராக இருக்கு. மியூசிக் அருமையாக இருக்குது. எல்லாம் கேமரா அப்புறம் எல்லாமே நல்லா இருக்குது. பெஸ்ட்டாக டேரக்டரில் பெஸ்ட். இந்த பையனுடைய படிப்பு, அது ஆக்டர் சூப்பராக இருக்குது. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அந்த கிராமத்து சீனி எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே கொஞ்சம் லீவுக்கு அங்கே போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. குழந்தைகளோடு இருந்த கோணம் நல்லா பிடிச்சிது. மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணி வரல, பட் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு சைக்கிளை மையப்படுத்தி எடுத்தது நல்லா இருக்குது. ப்ளஸ் பாயிண்ட் வந்துட்டு அவங்க எடுத்த விதம் தான் ரொம்ப கேஷுவலாக இருந்துச்சு, ரொம்ப கனெக்டடாக இருந்துச்சு. இயல்பாக நம்மளே வந்துட்டு இருப்போம் இல்லையா, நம்மளுக்கே வந்துட்டு கற்றுக்கணுன்னு ஆசை இருக்கிறப்போ எப்படி நம்ம ஃபீல் பண்ணுவோமோ அந்த இது இருந்துச்சு. கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. வணக்கம், என்னோட பேர் விழியன். சிறார்களுக்காக கதைகள்லாம் எழுதிட்டுருக்கேன். குழந்தைகளுக்கான படம் எப்போதுமே தேவையாக இருக்குது. நிச்சயமாக குரங்கு பெடல் வந்து இன்னும் நிறைய குழந்தைகளுக்கான சினிமாக்களுக்கான ஒரு சாரளத்தை திறந்து வைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது நிறைய கமர்ஷியல் ஹிட்டானால் நிறைய குடும்பங்கள் வந்து பார்க்க ஆரம்பிக்கும் போது அது இன்னும் பெரிய வீச்சு இருக்கும். முக்கியமாக இந்த மே மாதம் வந்தது மிகப்பெரிய வரவேற்பு வந்து குடும்பங்கள் மத்தியில் வந்து இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கால குழந்தைகளுக்கு நிச்சயமாக சைக்கிள் வந்து ரொம்ப எளிதாக கிடச்சிடுது அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஹவர்லி பேசிஸ்ட் வண்டி எல்லாமே இல்லை. அதனால் நிறைய குழந்தைகளுக்கு இதை வச்சு ஒரு உரையாடல் வந்து நடக்கிறதுக்கான சாத்தியம் நிறைய இருக்குது. இந்த டீமுக்கு மனமார்ந்த பாராட்டுக்கள். நன்றி. ஆக்சுவலி இந்த காலத்துகளில் நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது எங்களால் அதை இது பண்ண முடியுது. பட் ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனால் அதை மிஸ் பண்ணுறாங்க ரொம்ப. ஸோ நாங்கள் அந்த ரொம்ப இருக்குது. எல்லாம் சின்ன பசங்களெல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க ப்ரோ. மியூசிக் சூப்பராக இருந்தது. எல்லாமே ஓவராலாக எல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்குது. 80ஸ்ங்கும் போது எங்களை நாங்கள் திரும்பி பார்க்குற மாதிரி இருக்குது. இது எத்தனை பேர்த்துக்கு இப்போ இருக்க குழந்தைகளுக்கு எப்படி இந்த வாய்ப்பு கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. இது இந்த இதுவை நம்ம வாழ்ந்துருக்கோம்னு நினைக்கும் போது ரொம்ப நல்லா இருக்குது. இது நம்ம திரும்பி பார்க்குற மாதிரி இருக்குது நம்மளையே. இது மற்ற குழந்தைகளுக்கும் இது கிடச்சா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்தை எல்லோரும் பார்க்கணும். கண்டிப்பாக பேரண்ட்ஸ் வந்து இந்த குழந்தைகளை வந்து தன்னுடைய குழந்தைகளை கூட்டிட்டு வந்து இந்த படத்தை காட்டினா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ இருக்க குழந்தைகள் வந்து பழைய காலத்துக்கு திரும்பி போய் பார்க்க முடியாது. இந்த படத்தை பார்க்கும்போது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதனால் இந்த படத்தை எல்லோரும் வரணும், எல்லோரும் பார்க்கணும்.